கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியம் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளில் அநேகர் வியாதியாக இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தமானது எகிப்தியனுக்கு உண்டான எந்த வியாதியும் உனக்கு வராது. அப்போ தேவன் திட்டமாக சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற தேவ பிள்ளைகள் வியாதிப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு வியாதி இருக்காது அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிற சத்தியம். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வியாதியுள்ளவர்களே இல்லையா? இன்றைக்கி தேவ ஊழியர்களுக்குள்ள வியாதியஸ்தர்கள் இல்லையா அப்படின்னா இருக்கிறாங்க. அப்போ வியாதியஸ்தர்களாக இருக்கிறவங்க எல்லாம் பாவிகளா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கருகலான ஒரு காரியம். நல்லா கவனித்து பாருங்கள். வேதத்தில் நான் உங்களுக்கு சில பரிசுத்தவான்களை காண்பிக்கிறேன். ஆபிரகாம் 175 வயதில் மரித்தார். அவருக்கு சரீரத்தில் வியாதி இருந்ததா? இல்லை. மோசே 120 வயதில் மரித்தார். அவருக்கு சரீரத்தில் வியாதி இருந்ததா? இல்லை. ஆரோன் சரீரத்தில் வியாதியுள்ளவராக இருந்தாரா? இல்லை. பேதுரு சரீரத்தில் வியாதியுள்ளவராக இருந்தாரா? இல்லை. சாலமோன் சரீரத்தில் வியாதியுள்ளவராக இருந்தாரா? இல்லை. யோசுவா, தானியேல், நீங்கள் வேதத்தில் பல பரிசுத்தவான்களை பாருங்கள், அவங்க சரீரத்தில் வியாதியுள்ளவர்கள் அல்ல. ஆனால் தாவீதுக்கு சரீரத்தில் வியாதி இருந்தது. எலிசா தீர்க்கதரிசிக்கு சரீரத்தில் வியாதி இருந்தது. ஒருவேளை ஏன் அப்படின்னு கவனித்து பார்த்தா அவர்களிடத்தில் சில தவறுகள், பாவங்கள் காணப்பட்டது. அதை இல்லை நம்ம மறுக்க முடியாது. எலிசா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கும் பொழுது அவரை பார்த்து சிறு பிள்ளைகள் மொட்டைத்தலையான்னு சொல்லுவாங்க. உடனே இவர் அவங்கள சபிச்சிருவார். ஒரு தேவ மனிதன் சபிச்சிருவார். கரடி வந்து அந்த பிள்ளைகளை கொன்று போட்டுறோன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போது எலிசா தீர்க்கதரிசி மகா பெரிய கிருபை பெற்ற தேவ மனிதனாக இருந்தாலும் சாந்தகுணம் இல்லாதவராக, எரிச்சல் உள்ளவராக இருந்தார் என்பது வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் வியாதி வருகிறதுக்கு காரணம் உண்டு. காரணம் இல்லாத வியாதி வராது. அப்படியானால் இங்கு வேதம் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. வியாதி வருகிறதுக்கு 2 ரீசன் வேதத்தின் அடிப்படையில் நான் பார்க்குறேன். ஒன்று, தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு மனிதன் வியாதிப்படுகிறான், கர்த்தர் அவனை சுகமாக்குகிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வியாதியஸ்தன் தான் இந்த லாசரு. கவனித்து பாருங்கள், லாசரு வியாதிப்பட்டு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன விதமான வியாதிப்பட்டு இருந்தான் என்று சொல்லப்படவில்லை. அந்த வியாதியின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் வருவதற்கு 2 நாள் தாமதிக்கிறார். அந்த வியாதியிலே அவன் மரித்து போனான். யோசித்து பாருங்கள், அது என்ன வியாதி என்று சொல்லி தெரியாது. 2 நாளுக்குள் லாசரு மரித்து போனான். வியாதிப்பட்டிருந்த லாசரு மரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வியாதி பொல்லாத வியாதியாக இருந்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மரித்த பிறகு அவனை சுகமாக்கினார் என்று சொல்லி நமக்கு சத்தியம் சொல்லப்படுகிறது. இங்குதான் என்னுடைய பிரசங்கத்தை நான் உங்களுக்கு ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தேவ பிள்ளைகளில் பெரும்பாலான ஜனங்கள் வியாதியஸ்தர்களாக இருக்கிறாங்க. சுகர் வியாதியில் இருக்காங்க, ப்ரெஷர் வியாதியில் இருக்கிறாங்க, கண் பார்வை தெரியாமல் இருக்காங்க, எலும்பு தேய்மானம்னு சொல்கிறாங்க, முடக்குவாதம்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரோக் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. பலவிதமான வியாதிகளில் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. வியாதிக்காக நம்ம ஜெபிக்காமல் இருப்போமா? கண்டிப்பாக ஜெபிப்போம். ஜெபிக்கிற எல்லாருக்கும் வியாதி சுகமாயிட்டா? இல்லை. சரி, அப்படியானால் இந்த வியாதி ஏன் சுகமாகவில்லை? நல்லா கவனிக்கணும். லாசரு வியாதிப்பட்டிருந்தான், ஆண்டவர் உடனடியாக வரவில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரீரத்தில் வியாதிப்பட்டு அந்த வியாதி நீங்கணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்திருந்தாலும் சில வியாதிகள் உடனடியாக சுகமாகாது. நீங்கள் லாசரு குறித்து கவனித்து பார்க்கும் பொழுது அவன் மரிக்கும் வரைக்கும் அந்த வியாதி அவனுக்குள் இருந்தது. மரித்த பிறகு கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பினார். லாசருவினுடைய சப்ஜெக்டை கவனித்து பாருங்கள்.
லாசருவின் சரீரத்திலிருந்து வியாதியை இயேசு குணமாக்கினார்னு சத்தியம் சொல்லலை. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னன்னா, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சில வியாதிகள் உடனடியாக சுகமாகாமல் இருக்கலாம். நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த சத்தியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, அந்த வியாதியின் நிமித்தம் உனக்கு அழிவு வராது. இந்த வியாதி லாசருவை கொண்டது, லாசரு சாகிறதுக்கு தானே வியாதி வந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் லாசருவை உயிரோடு எழுப்பிட்டாரே. அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்னன்னா, உங்கள் சரீரத்தில் சில வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகள் உங்களை மேற்கொண்டு உங்களுக்கு மரணத்தை கொண்டு வராது. இல்லை, அந்த வியாதிகள் ஒரு குறித்த காலத்துக்கு பிறகு கர்த்தரால் சுகமாக்கப்படும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்கள் சரீரத்தில் வியாதி வந்தது நிமித்தம் பயப்படாதிருங்கள். உங்கள் சரீரத்தில் வியாதி வந்தது நிமித்தமாக கவலைப்படாதிருங்கள். உங்கள் சரீரத்தில் வியாதி வந்துவிட்டது என்று சொன்னால் அது உங்களை கொன்றுவிடும் என்கிற மரண பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும்படி உங்களை அழைக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் சரீரத்தில் வியாதி வருகிறதுக்கு காரணம் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஆராய்ந்து பார்க்கணும். கண்டிப்பாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு நீடிய ஆயுசு தருவேன். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். அந்த பயம் இருந்துச்சுன்னா வியாதி இருந்தாலும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் பாதி வயதில் மறிக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்காயுசு தருகிறவராக இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது, அதை பிடித்து கொள்ளணும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி பட்டிருக்கிறது அவசியமான காரியமாகவும் இருக்கிறது. வியாதி பட்டிருந்தவனை கர்த்தர் கைவிடாமலும் இருக்கிறார். அப்போ தேவ நாம மகிமைக்கு ஏதுவான வியாதியும் இருக்கிறது, பாவத்தின் நிமித்தம் வருகிற வியாதியும் இருக்கிறது. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கவனித்து பார்த்து தேவ சமூகத்தில் சேருவீர்கள் என்று சொன்னால் அவர் கிருபை உங்களை தாங்கி நடத்தும், கைவிடாது. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, உமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருங்க. உங்களுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. அவர்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீங்கள் வேரோடு பிடுங்கி எடுத்து போட்டு அவர்களை நினைத்தருளும்படி சுகமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.